வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க எக்ஸாமுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இதுக்கான ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. MA 3251 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இப்போ நடக்கக்கூடிய ஜூன் எக்ஸாமுக்கு, ஜூன் 2025க்கு. ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 1ல் கொஷின் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்ஸை பார்ப்போம். முதல்ல இது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டானு செக் பண்ணணும், இல்லை லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டானு செக் பண்ணணும். அதுக்கு எப்படி செக் பண்ணலான்னா, இந்த n வேல்யூ இருக்குங்க இல்லையா, இந்த n வேல்யூ வந்து 30 விட கம்மியாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? n வேல்யூ வந்து 30 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது n டேட்டாஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதில் டேட்டாஸ் வந்து 30 விட கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா, n வேல்யூ வந்து 30 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் n வேல்யூ பாருங்கள். n வேல்யூ வந்து 30 விட சின்னதாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். n வேல்யூ வந்து 30 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போது ஓரளவுக்கு எது ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு பிரிக்க கற்றுட்ருப்பீங்க. இப்போது அடுத்து இதுக்குள்ளே ஒரு டிவிஷனுக்குள்ளே போக போகிறோம். இப்போ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா n வேல்யூ கிரேட்டர் தென் 13. இப்போ இதில் 4 டைப் இருக்குது. சிங்கிள் மீன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன், சிங்கிள் ப்ரொப்போர்ஷன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன், இந்த மாதிரி இருக்குது. சரி, உங்கள் கொஸ்டினில் ஒரே ஒரு மீன் வேல்யூ மட்டும் கொடுத்தாங்கன்னா இப்போது லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் இந்த மெத்தடை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன், அதாவது 2 மீன் வேல்யூ கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், நான் இந்த சொல்ல நீங்கள் அந்த ப்ராப்ளம் போய் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 மீன் வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம அதை லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் இந்த செகண்ட் டைப்பை சால்வ் பண்ணணும். இப்போது சிங்கிள் ப்ரொப்போர்ஷன் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். 200 பீஸில் 18 ஃபால்ட்டு, 500 பீஸில் 30 ஃபால்ட்டு, இந்த மாதிரி மொத்தமாக சொல்லிவிட்டு அதில் ஒன்று மட்டும் சொல்கிறது, அதாவது ஒரு ப்ரொப்போர்ஷன் மட்டும் சொல்கிறது. மொத்தம் 100 பேர் இருக்கிறாங்க, அதில் 60 பேர் பாஸு, அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30% ப்ளூ ஆகிருக்கு, இன்னும் 25% ப்ளூ ஆகிருக்கு, இந்தமாதிரி ரெண்டாக சொல்கிறது பிரித்து மொத்தம் 100%, அதில் 2 குரூப்பாக பிரிக்கிறது. 30% ப்ளூ ஆகிடு, திரும்ப இன்னொரு 25% ப்ளூ ஆகிடு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 200 பீஸ் இருக்குது, அதில் 50 பீஸு ஃபால்ட்டு, இன்னும் 55 வந்து ரொம்ப அதிகமான ஃபால்ட்டு டேமேஜஸ் இருக்குது. இந்தமாதிரி பிரித்து சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு ப்ரொப்போர்ஷன் சொல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ப்ரொப்போர்ஷன் சொல்லணும்னா அது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன். இப்போ நான் டீச் பண்ண ப்ராப்ளம்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஈஸியாக புரியும் இப்போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு. சரி, இப்போ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் நம்ம n வேல்யூ வந்து 30க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சிங்கிள் மீன், இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன். ஒரே ஒரு மீன் வேல்யூ கொடுத்தாங்கன்னா, அதாவது ஒரே ஒரு மீன் வேல்யூ எப்படின்னா, இப்போ 12 பேஷண்ட் இருக்காங்க, அதோட மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 12 பேஷண்ட்ஸ்னுடைய வேல்யூஸை 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு மீன் வேல்யூ கிடச்சோம். அதுமாதிரி சிங்கிள் மீன் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம், இந்த டாப்பிக்கை போடும். இதுவே டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன், இங்கே பாருங்களேன், இப்போ RA RB இருக்குது, அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. RA வந்து இவ்வளோ செகண்ட்ஸில் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6. ஸோ n வேல்யூ இதுக்கு 6, ஸோ 30 விட கம்மியாக தான் இருக்குது. இதில் n வேல்யூ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இருக்குது, இது 30 விட கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்னு கண்டுபிடிச்சிருங்க. டைப் 1 டைப் 2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் நம்மளுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கலாம், இதுக்கு ஒரு மீன் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது 12 பேஷண்ட்ஸ் பாருங்கள், ஒரே ஒரு மீன் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் ப்ராப்ளமை நம்ம கிளாஸிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள், கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு வரும். கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க, இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், பைனாமியலி டிஸ்ட்ரிபியூட்டட், பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஓகே, இதுக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. கண்டின்ஜென்சி டேபிள்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த டேபிள் என்னது? கண்டின்ஜென்சி டேபிள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். உங்களுக்கு இங்கே A இருக்கும், இங்கே B இருக்கும், அதாவது ABC இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல DEF இந்த மாதிரி ஒரு கண்டின்ஜென்சியாக இருக்கும் டேபிள்ஸ்.
ஒவ்வொன்றுத்துக்கும் ரிலேஷன் இருக்கும். இப்போது அப்பா, இங்கே பையன் பொண்ணு இந்த மாதிரி இருக்கும். அம்மா பையன் பொண்ணு இந்த மாதிரி அது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்லேயே கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் ரொம்ப லென்த்தாலாம் போகாது. டேபிள் ரொம்ப 2-3 எலமெண்ட்ஸ்லேயே தான் வந்துடும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இது கண்டின்ஜென்சி டேபிள். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்டு நீங்கள் கை ஸ்கொயர் டெஸ்ட் இதுக்கு எடுக்கலாம். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் இதுலேருந்து கொஷின் வரப்போகுது. அப்புறம் லார்ஜ் சாம்பிள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஈஸியாக இந்த லெசனை அட்டன் பண்ணிட்டு போகிறீங்க. ரொம்ப ஈஸி தானே? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க. H0 H1 எழுத போகிறீங்க. அப்புறம் ஃபார்முலா எழுதி டேபிள்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் டேபிள் வேல்யூ பார்த்துட்டு பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் தானே? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிட்டிங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு எக்ஸாம் ட்ரிக்ஸு சொல்கிறேன். கவனிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லெசன் அட்டன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் யூனிட் அட்டன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 5th யூனிட்டுக்கு போங்க. ருங்கி கூட்டா மெத்தட்னு ஒன்று இருக்கும். அதை முதல்ல அட்டன் பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யூனிட் 3 முடிங்க. ஓகேங்களா? யூனிட் 3 ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் யூனிட் 4க்கு வாங்க. ஓகேங்களா? அப்புறம் யூனிட் 2க்கு போங்க. ஃபைனலாக யூனிட் 1க்கு போங்க. ஏன்னா யூனிட் 1 வந்து சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இதை பண்ணிங்கன்னா உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு எதெல்லாம் நல்ல மார்க்ஸ் வருமோ அதெல்லாம் முதல்ல எழுதிடணும். ருங்கி கூட்டா மெத்தடு, 3rd சாப்டர், 4th சாப்டர், அப்புறம் 2nd சாப்டர். 2nd சாப்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு 11:30க்குலாம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் அந்த பொறுமையாக நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஸோ மார்க் வர கொஷின்ஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் லேட் ஆகிறது இது கொஞ்சம் யோசிப்பீங்களே இது கொஷின் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க எழுதிடுங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் எழுதுங்க. ஓகேங்களா? ஆனால் செகண்ட் லெசன் வந்து நான் சொல்கிற ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5th லெசன் ருங்கி கூட்டா மெத்தட் அந்த லெசனு, அப்புறம் 3rd லெசனு, 4th லெசனு, அதுக்கப்புறமா 2nd 1. நீங்கள் 1 2 கூட எழுதலாம். ஆனால் 2nd நீங்கள் எழுதினா உங்களுக்கு டேரெக்டாக அது 16 மார்க்கில் வரும். ஓகேங்களா? ஸோ 2nd 1 இந்த ஆர்டரில் எழுதுங்க. அப்புறமா 2 மார்க்ஸ். ஓகேங்களா? 2 மார்க்ஸ் ஒரு கொஷினுக்கும் நீங்கள் போய் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு லெசன் முடிச்சிங்கன்னா அந்த லெசனில் வர 2 மார்க்ஸில் அங்கேயே போய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொன்று சொல்கிறேன். 2 மார்க்ஸ் நான் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருப்பேன். அதில் இருக்கிற 2 மார்க்ஸ் மட்டும் படித்தாலே போதும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நான் சொன்ன சம்ஸை அந்த மாடலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். M2 பேப்பர் இப்போவே கிளியர் பண்ணிவிடுங்க. எதையும் விட்டுட்டு வரங்க. எந்த கொஷினும் விட்டுட்டு வராதிங்க. நான் சொன்ன ஃபார்முலாஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்கள். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. பை பாய்.